வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க குருவே. உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். 2026 குரு பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம இந்த ராசி ஜாக்பாட் அந்த ராசி ஜாக்பாட்டுன்னு ஜென்ரலாக சொல்லுவோம். ஆனால் இந்த குரு பயிற்சியே பெரிய ஜாக்பாட். என்ன விஷயம்னா, ஃபஸ்ட்டு குரு பயிற்சினாவே சுபம், முழு சுப கிரகம் குரு அப்படின்னு சொல்லுவோம். சனி பயிற்சினா கொஞ்சம் பயப்படுவோம், ராகு கேது பயிற்சிக்கு பயப்படுவோம். குரு பயிற்சினாவே மங்களகரம், ஏதோ ஒரு நல்லது நடக்க போது, நல்லது எதுவும் சொல்ல போகிறாங்கன்றது. ஸோ அதனால் அது ஒரு நல்ல விஷயம். இன்னொன்று என்னென்னா, இந்த பராபவ வருஷத்துக்கு, இந்த தமிழ் வருஷத்துக்கு ராஜாவே குரு தான். சரிங்களா? இந்த குரு ராஜாவாக இருக்கும் போதே குரு பயிற்சி நடக்குதுன்றதுனால இன்னும் பவர்ஃபுல்லாக இருப்பார். அதாவது கொஞ்சமாக அள்ளி கொடுக்குறத இந்த தடவை கொட்டி கொடுப்பார். சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது ஜாக்பாட். மூணாவது என்னன்னா, குரு வந்து கடகத்தில் உச்சம் பெறாரு. ஸோ கடகத்துள்ள வர்றாரு, மீனத்தெல்லாம் பார்க்க போகிறார். அதனால் இந்த குரு பயிற்சி வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க, ரொம்ப ரேர் அண்ட் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இதை வந்து எவ்வளவு முக்கியமாக எவ்வளவு அழகாக பயன்படுத்திக்க போகிறோமோ அதை நம்ம திறமை. சரிங்களா? இப்போ நான் சொல்கிறதுனால எல்லாம் நடக்குமான்றதுனா இல்லை, எது எதெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல போகிறேன். இதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, பிடிச்சிக்கிட்டு உடச்சி முன்னேறவும் பிஸ்தா. அவ்வளோதான் விஷயம். உண்மை அதுதான். நான் சொல்கிறதுனால நடக்க போகிறதில்ல. எது இதில் எங்கெங்கெல்லாம் வழி இருக்குது, எந்த கதவை தட்டினா திறக்கும்ன்றதை சொல்ல போகிறேன். யார் தட்டி கதவை திறந்து புதையல் எடுக்க போகிறீங்கன்னு உங்கள் அதிர்ஷ்டம். இப்போ பார்க்க போகிறோம். சரியா? இப்போ இதில் ஓவராலாக நம்ம வந்து பொதுவாக நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது. குரு பகவானாவே மெயினாக பார்க்குறது கல்யாணத்துக்கு தான். கல்யாணத்துக்கு யோகம் எப்படி இருக்குது, கல்யாணம் ஆனவங்களுக்குள்ள அந்யோன்யம் எப்படி இருக்குது, குழந்தை பிறப்பு. குழந்தை தருது குரு பகவான் தான். நிறைய பேர் சுக்கிரன் சொல்லுவோம். சுக்கிரன் வந்து ஆசை தருது, குழந்தைய தருது குரு பகவான் தான். வேலையில் ப்ரொமோஷன், உயர்வு, பெரும் பணம், சின்ன பணம் இல்லை பெரும் பணம், அதை தருது குரு பகவான் தான். நம்ம நிறைய விஷயம் வந்து தப்பாக கண்டிப்பாக காசுனா சுக்கிரன் நினச்சிக்கிறோம். காசுனால வர சந்தோஷம், சின்ன சின்ன காசு சிற்றின்பம் சுக்கிரன், பெரும் காசு பெத்த லாபம் அதெல்லாம் குரு பகவான் தான். ஸோ இந்த குரு பயிற்சியில் யாருக்கெல்லாம் பெத்த லாபம், யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது, யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இருக்குது, ஃபாரின் ட்ராவல் முக்கியமாக அடிக்கடி போயிட்டு வர ட்ராவல், சந்தோஷமாக போயிட்டு வர ட்ராவல், இதெல்லாம் குரு பகவான். இந்த விஷயங்கள்லாம் யாருக்கு இருக்குது, எந்தெந்த தெய்வ வழிபாடுகள் பண்ணால் இது கை கூடும் நம்மளுக்கு. இன்னொன்று கூட சின்ன தாந்திரிக பரிகாரங்கள், இல்லை சின்ன வீட்லேயே வாழ்வியல் பரிகாரங்கள் சின்னதாக என்னென்னா பண்ணால் நம்ம ரெகுலராக பார்க்குற கிளைண்ட்ஸுக்கு தெரியும். நான் நிறைய சீடு தெரப்பி, கலர் தெரப்பிலாம் சொல்லுவேன். இதெல்லாம் என்னென்னலாம் பண்ணால் நான் ஜெயிக்கலான்றதை பார்க்க போகிறோம். வாங்க. துலாம் ராசி, துலாம் லக்னம். போன வருஷம் உங்களுக்கு நல்லா இருந்தது. ஏன்னா குரு வந்து உங்களை 5ஆம் பார்வையை பார்த்துட்டு இருந்தார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ உங்களுடைய அடுத்த வீட்டை பார்க்க போகிறார், உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்க்க போகிறார். அப்போ என்ன நடக்கும்? போன வருஷமே நீங்கள் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் நடந்தது. சில பேர் ஒன்றுமே நடக்கலாம்லாம் சும்மா சொல்லக்கூடாது. ஒன்றுமே நடக்காமலாம் இருக்காது. எனக்கு தெரிஞ்ச துலாம் எத்தனை ஒரு 100 ஜாதகத்துக்கு மேலே பார்த்துருப்போம். நிறைய நல்லது நடந்தது. நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கணும்னா எல்லாருக்கும் 100% நடக்காது. நிறைய நல்ல விஷயம் நடந்ததா, முக்கியமான விஷயம் நடந்தால் சந்தோஷம். ஓகே, இப்போ உங்களுக்கு இப்போ மெயினாக எது இதில் உங்களுக்கு இந்த வருஷம் நடக்க போகுதுன்னா பணம் விஷயம். பணம் சேர்க்கணுன்னா பெஸ்ட்டான வருஷம் இது. உங்களுக்கு வந்து அது வேலை சம்மந்தமாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் சம்மந்தமாக இருந்தாலும் சரி, எப்படியோ பணம் சேர்கிறதுக்கு பெஸ்ட்டான டைம். ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, வெளியே டூர் போகணும், ஃபேமிலிக்கு ஏதாவது நான் செய்யணும் அப்படின்னா பெஸ்ட்டான டைம். மெயினாக ஃபேமிலிக்கு என்னென்ன செய்யலாம்னா இன்வெஸ்ட்மெண்ட். குடும்பத்துக்காக நான் ஒரு வீடு வாங்க போகிறேன் சார், ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்க போகிறேன், இல்லை நாங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டல் வீட்டில் இருக்கோம், சொந்தமாக வீடு வாங்க போகிறோம். குடும்பத்துக்கு நீங்கள் எடுத்து செஞ்சீங்கன்னா பயங்கரமாக வேலை செய்யும். ஒன்று. இன்னொன்று, சார் ஒரு சின்ன ஸ்கூட்டரில் இருக்கோம் சார், கார் வாங்க போகிறோம் சார், அதோட ஃபேமிலியில் ஒரு 4-5 பேர் இருக்கோம் சார், ஒரு பெரிய காராக ஒன்று வாங்க போகிறோம் சார், பெஸ்ட்டு டைம். முக்கியமாக இதில் வந்து உங்களுக்கு வந்து தாராளமாக அம்மா சைடில் ஹெல்ப் வரும். கல்யாணம் ஆயிருந்தால் ஸ்பௌஸ் சைடு, மனைவி கணவன் சைட்லேருந்து உங்களுக்கு ஹெல்ப் வரும். எல்லாரும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து இது ஒரு பர்ஃபெக்டான டைம். சரிங்களா? அதனால் பணம் சம்பாதிக்கிறதுலையும் அதை ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ஜெயிச்சிடலாம். இன்னொன்று, சர்வீஸ் செக்டர். நிறைய பேருக்கு வேலை செய்கிற இடத்துல நிறைய டென்ஷன் வந்திருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா, போன வருஷம் நிறைய நல்லது நடந்துச்சுன்னு சொல்லுவேன். எந்த விஷயத்தில் பெருசாக நடந்திருக்காதுன்னா
வேலை செய்கிற இடத்துல பெருசாக நடந்திருக்காது. ஏன்னா அவங்களுடைய 6ஆம் வீட்டில் வந்து சனி பகவான் இருக்கார். அதனால் அந்த இடம் டிலே ஆகிருக்கும். அதனால் இவங்களுக்கு நடந்த ஒரு 4-5 விஷயத்த மறந்துடுவாங்க. அந்த ஆஃபீஸ் விஷயத்தையே நடக்கலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கே சனி பகவான் இருக்கார். அதனால தான் சொன்னால் எல்லாமே 100% நடக்காது. இப்போ வேலை செய்கிற இடத்துல ஒரு பெட்டர்மெண்ட் வர உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? நீங்கள் ஏதாவது ப்ரமோஷன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ் டைம், இல்லை நான் வேறு டீமுக்கு மாறினேன் சார், இது இருக்கிற டீமில் ரொம்ப குடைச்சல், மேனேஜர் கண்ட நேரத்தில் ஃபோன் பண்ணி வேலை வாங்கிட்டு இருக்காரு, வேறு இன்னொரு டீம் இருக்குது, சூப்பர் டீம் ஜாலியாக இருக்குது சார்னா மாறணுமா மாறிக்கோங்க. இல்லை இன்னொரு டீமில் போனால் எனக்கு அப்ராட் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னா தாராளமாக மாறும். ஏன்னா இது வந்து காற்று ராசி. சரிங்களா? ஆண் ராசி, காற்று ராசி, வெளிநாடு போகிறதுல நிறைய வாய்ப்பு இருக்குது. சார் இந்த டீம்லேருந்து இன்னொரு டீமுக்கு போனால் எனக்கு வெளிநாடு போக வாய்ப்பு இருக்குன்னா தாராளமாக போயிடுங்க. சரிங்களா? ஸோ வேலை சொல்லட்டும், வேலை நல்லா இருக்குது. அப்படியே அடுத்த வீடு என்னது, உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா வளருவாங்க பிஸ்னஸ். இதில் வந்து நிறைய பேர் லக்ஸுரி சம்மந்தமாக, நிறைய பேர் இந்த ஃபினான்ஸ், ஆடிட்டிங். எனக்கு நேற்று ஜாதகம் வந்ததுப்பா, சரியான சர்ப்ரைஸு. நேற்று ஜாதகம் வந்து ஆடிட்டிங். அவங்க ஆடிட்டிங்கில் இருந்தவங்களே எனக்கு பிஸ்னஸ் வளருது சார், ப்ராஃபிட் வராமல் ரொம்ப தவிக்கணும் சார்னு சொன்னாங்க. நம்ம வாஸ்து ரீதியாக சில சேஞ்சஸ் அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ பிஸ்னஸ் வளர்கிறதுக்கும் நல்ல டைம். பிஸ்னஸை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? பிஸ்னஸை கான்சன்ட்ரேட் பண்ண நல்லா வளரும். இது ஒன்று. ஆனால் ப்ராஃபிட்டை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எவ்வளோ கொடுக்குறீங்க, எவ்வளோ வாங்குறீங்கன்ற அந்த கணக்கில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு பிஸ்னஸாக உங்கள் பிராண்டு வந்து நல்ல மேலே வரும். சரி? ஸோ வேலை செய்கிற இடத்துல நல்லா இருக்குது, பிஸ்னஸில் உங்களுக்கு ரொம்ப டைம் நல்லாயிருக்கு, ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு, ஃபேமிலிக்காக நீங்கள் வாங்கி தர்றது இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஓவராலாக எல்லாமே சூப்பராக இருக்குது. கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணுறவங்களும் தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். சரி, இந்த விஷயங்கள்லாம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபடலாம். நீங்கள் அதுவும் வியாழக்கிழமை குரு ஹோரையில் போய்ட்டு பானகம் வாங்கி தர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. வெல்லம் தண்ணி உங்கள் கையால் சில பழைய கோவில்களில் கொடுத்துருக்கேன். நிறைய பெரியவங்க வந்து அவங்க வீட்டில் செஞ்சு வச்சு வந்து நிறைய இடத்துல நம்மளுக்கு தானமாக கொடுப்பாங்க, அன்னதானமாக கொடுப்பாங்க. இப்போ அந்த பழக்கங்கள்லாம் போயிடுச்சு. கோவிலில் காசு கொடுத்தா கோவிலே செஞ்சு கொடுக்குற மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஸோ உங்கள் கையால் கொடுத்தா பவர் ரொம்ப ஜாஸ்தி. முடிஞ்சால் கொடுங்க, கொடுக்க முடியலையா இன்றைக்கி வந்து கோவிலில் காசு கொடுத்தா அவங்க செஞ்சு கொடுத்தாலும் பலன்தான். சரிங்களா? இது ஒன்று. சிவன் வழிபாடு பண்ணுறவங்க இல்லை வேறு எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறீங்கனாலும் தூபம் போடுங்க. வீட்டில் தூபம் போட 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 சூப்பராக வேலை செய்யும். இது ஒன்று. அடுத்து வந்து நீங்கள் கோவிலில் பள்ளியறை பூஜைக்கோ இல்லை லக்ஷ்மி நரசிம்மருக்கு வந்து நார்மலாக நம்ம பூஜை பண்ணும்போது தூபம் அவ்வளோ சூப்பராக போடுவாங்க. அந்த சாம்பிராணி தூபம் நீங்கள் வீட்டில் போட்டாலும் சரி, கோவிலில் போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் எசென்ஷியல் ஆயிலை அப்ளை பண்ணிக்கிட்டாலும் சரி. நான் கர்நாடகாவில் பார்த்த சாம்பிராணியே எசென்ஷியல் ஆயிலாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பவர் சரியான பவராக இருந்தது. நீங்கள் அதெல்லாம் வாங்கி அப்ளை பண்ணவே உங்களுக்கு வந்து அந்த குருவோடைய ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுவும் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் அண்ட் எல்லோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, குரு சுக்ரன் சரியான காம்பினேஷன். நிறைய கட்சி தலைவர், நான் பேர்லாம் சொல்ல மாட்டேன், இப்போ ஓட்டு போகிற ட்ரெண்டிங்னு பாருங்கள், தலைவருங்க நிறைய பேர் வெள்ளை சட்டை காக்கி பேண்ட், குரு சுக்ரன் அப்படி வேலை செய்யும். உங்களுக்கு வெளியே சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜோசியர்காரங்க இருக்காங்க. சரிங்களா? அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க, நீ இந்த கலரில் ட்ரெஸ்ஸு போட்டு இந்த நேரத்தில் போ, இந்த நேரத்தில் ஓட்டு போடுன்னு சொல்லுவாங்க. அதை ஃபாலோ பண்ணி ஜெயிக்கிறவங்க பிஸ்தா. கேள்வி கேட்டால் கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ அருமையாக வேலை செய்யும். ஸோ உங்கள் ராசி லக்னத்துக்கான குரு பயிற்சி பலன்கள் பார்த்தோம். சரிங்களா? எல்லாருக்கும் நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், ஒரு ராசி லக்னத்துக்கும் 1 கோடி பேர், அதாவது ஒரு ராசி ஒரு லக்னம் 1 கோடி 2 கோடி பேர் இருக்கீங்க. சரி, தமிழர்கள் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கேன். உங்களுடைய பிறப்பு ஜாதகங்கள் வச்சு இன்னும் சில விஷயங்கள் மாறும். மெயினாக என்னென்ன சொல்லியிருக்கோம், குரு பகவான்றவர் இருக்கிற பயிற்சிகள்லேயே குரு பகவான் தான் நிறைய நல்ல விஷயம் அள்ளி கொடுக்குறவர். ஸோ ஓவராலாக உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், திருமணம் பற்றி, குழந்தை பேர், உங்களுடைய உத்தியோகம் எப்படி இருக்கும், உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கும், வெளிநாட்டுக்கு யார் ட்ராவல் பண்ணலாம், உங்கள் உடல்நிலை எப்படி இருக்கும்,
எதிரிகள் தொல்லை யார் கம்மியாகும், கடன் எவ்வளோ சீக்கிரம் அடையும், இந்த மாதிரி பொதுவான தகவல்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு இன்னும் ஸ்பெசிஃபிக்காக கேள்வி இருக்குது சார், எனக்கு ஒன்றும் வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், இல்லை எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து தனியாக கன்சல்டிங் எடுக்க இன்னும் ஷார்ப்பாக நம்ம சொல்ல முடியும். ஏன்னா தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கும்போது தான் குறிப்பிட்ட கடவுள்கள், குறிப்பிட்ட கோவில்கள் உங்கள் ஜாதக அமைப்பு சொல்லுவேன். ஏன்னா சில குபேரஸ்தானம்லாம் இருக்கும் ஜாதகத்தில், குபேரஸ்தானம் இருக்குது. அதாவது நம்ம குபேரன் கோயிலுக்கு பணம் போயிட்டு வந்தால் பணம் வருதுன்னு நினைக்கிறோம். ஏன் அப்போது சிவபெருமான் தரமாட்டாரா, விஷ்ணு தரமாட்டாரா, முருகர் தரமாட்டாரா, எல்லாரும் தருவாங்க. நம்ம ஜாதகத்துக்கு குபேரஸ்தலம் எங்கே இருக்குது, கோவில், குபேர கோவில் நம்ம ஜாதகத்துக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போனீங்கன்னா ஜெயிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் என்னால் சொல்ல முடியும். சரி, இது ஒன்று. சரிங்களா? ஸோ பொதுவாக இந்த குரு பேச்சை இன்னும் நான் ஸ்ட்ராங்காகணும், முடிஞ்ச அளவுக்கு எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு போடும். எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு போட குரு பகவானுடைய ஆற்றல் அவ்வளோ வரும் உங்களுக்கு. மஞ்சள் மூக்கடலை அட்லீஸ்ட் 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடும். நீங்கள் அதாவது மற்றவங்களுக்கு வந்து அன்னதானமும் கொடுக்கலாம், நீங்களும் அதிகமாக சாப்பிடலாம். குழந்தை பிறப்பு இருக்கவங்களாம் அந்த லட்டு பூந்தியெல்லாம் கொடுங்க. முக்கியமாக அனாதை ஆசிரமம்னு சொல்லக்கூடாது, ஆதரவற்ற குழந்தைகள் அவங்க இருக்கிற இடத்துக்கோ, இல்லை பெரியவங்க வயசானவங்க ஆதரவற்றோர் இருக்கிற இடத்துக்கோ நீங்கள் லட்டு பூந்திலாம் கொடுக்கவும் ரொம்ப சிறப்பாக வருவீங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த குரு பகவான், இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து சகல நல்லதும் தரும். இந்த குரு பயிற்சி இருக்கிறதுலே ஸ்பெஷல். ஏன்னா இந்த தமிழ் வருஷத்தோட ராஜா குரு, சரிங்களா? அவர்தில் குரு பயிற்சி நடக்குது, அதுவும் கடகத்தில் உச்சம் பெறுறாரு, மீனம் வீட்டை அவர் குரு வீட்டையே பார்க்குறாரு. அதனால் நிறைய நல்லது இருக்குது. இதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. நம்ம நிறைய கிளாஸஸ் எடுக்கிறோங்க. இந்த குரு பயிற்சி பற்றி கிளாஸஸ் நிறைய எடுத்துகிட்ருக்கோம், சனி பயிற்சி பற்றி கிளாஸஸ் நிறைய எடுத்துகிட்ருக்கோம். இந்த யூடியூப்பில் சொல்கிறது எல்லாமே ஒரு பொதுவான தகவல். ஏன்னா சொன்ன ஒரு ராசியில் இருக்கிறது 2 கோடி பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தர் ஜாதகம் தான் நம்ம தனியாக சொல்ல முடியாது. அதாவது பொதுவான விஷயங்கள் சொல்கிறோம். இதை தாண்டி சார் எனக்கு ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக வேணும், இந்தந்த விஷயங்கள் நான் கரெக்டாக பண்ணணும், நான் ஜெயிக்கணும் அப்படின்னா இறங்கி விளையாடினா தான் ஜெயிக்க முடியும். தனிப்பட்ட ஜாதகம் கொடுங்க, இன்னும் சிறப்பாக சொல்லுவோம். இதை நம்ம சொல்கிற இந்த வாழ்வியல் பரிகாரங்கள், நான் நிறைய தானியங்கள் சொல்லியிருக்கேன், நிறைய கலருங்க யூஸ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்கேன், நிறைய நறுமணங்கள் யூஸ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்கேன். இது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ண இந்த குரு பகவானுடைய ஆற்றல் உங்களுக்கு ஜாஸ்தியாக வர இன்னும் நல்லா வளருவீங்க. இன்னும் சிம்பிளாக சொல்கிறாங்க, குரு பார்வை கோடி நன்மை. ஒன்று குரு கிரகம் உங்களை பார்க்குறாரு, குரு பகவான் உங்களை பார்க்குறாரு, இதெல்லாம் சரி. நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு உங்கள் குருமார்கள், உங்கள் டீச்சர்ஸோ, இல்லை நீங்கள் குருவாக யாரை நினைக்கிறீங்களே, இப்போ நம்ம ஆஃபீஸில் சில பேருக்கு எனக்கெல்லாம் கிடச்சிருக்காங்க, என்னுடைய மேனேஜர்ஸ் எனக்கு நிறைய நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபஷ்னலாகவும் சரி, பர்சனலாகவும் சரி எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அவங்களும் குரு தான். நமக்கு நல்லது சொல்கிற எல்லாருமே குரு தான். இப்போ இந்த வீடியோ, இந்த ஷூட் வர்றதுக்கு முன்னாடியும் எனக்கு சீனியர் அஸ்ட்ராலஜர் இருந்தார், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். இதை முடிச்சிட்டும் இப்போ நான் போக போகிறது என்னோட குருவை பார்க்க தான். குருவோடைய பார்வை உங்கள் மேலே பட்டுட்ருக்க நீங்கள் எல்லாருமே ஜெயிச்சிருக்கீங்க. சரி, அதனால் கோவிலில் இருக்கிற குரு பகவான் மட்டும் குரு இல்லை, நம்மளுக்கு சொல்கிற எல்லாருமே குரு. உங்களால் நேரில் போய் பார்க்க முடியலன்னா கூட எதனா ஒரு குருமார்கள் ஃபோட்டோ, ராகவேந்திராரோ இல்லை பெரியவாவோ இல்லை கனகப்பட்டியாரோ, உங்களுக்கு எந்த குருமார்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்க ஃபோட்டோவை ஹாலில் மாட்டி, பூஜை ரூமில் மாட்டியும் நீங்கள் வழிபடலாம். எந்த ராசிக்காரங்களுக்கு எந்த சித்தர்கள் வழிபடணுன்னா நான் நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு அந்த சித்தர்கள் வழிபாடு பண்ண இந்த குரு பயிற்சி எல்லாம் வல்ல குருவோடைய அருளால் உங்கள் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள், வாழ்க வளர்த்துறார்.